சரி நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாமே ப்ளீஸ். உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன் அகில். ப்ளீஸ் இங்கே இரு ப்ளீஸ் அகில். ஏய் என்னாச்சு உனக்கு? ப்ளீஸ் அகில் என்னை விட்டு போகாத. சரி ரிலாக்ஸ் சரி. ஒரு நிமிஷம் பாரு. நம்ம கார் எடுத்தா 2 நிமிஷத்துல இங்க வரப்போம். நான் எப்ப வேணாலும் இங்க வரலாம் சரி. நீங்க எந்த அம்மா அப்பா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கல்ல? ப்ளீஸ் அகில். இல்லை அகில், நான் உயிரோட இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் அகில் என்னை விட்டு போயிடாத. வாடா 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 தாக்குதா தாக்குதா போடா டே டுபாகு நான் விட்டு பிளேயர் உன்னை பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே இருக்க முடியாதுல்ல. போடா லூசு. 4 நாள் இருந்துட்டு இந்த கண்ணை எடுத்துட்டு போடா. இல்லை வேண்டாம். கண்ணை டுபாகு போகாத. நீயும் இங்க இருக்கிறதா தான் நான் இருக்கேன். இல்லைன்னா என்னையும் கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ் அகில். டே 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 ஒரு பிளேயர் இருக்கா இருக்கவே முடியாது. ஒரு பிளேயர் இருக்கா தங்க பாரு என்னை விட்டு போகாத அகில். ஏண்டா அஞ்சலி மாப்பிள்ள அவ அழுகிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்க போனதுக்கு அப்புறமா அழுதுகிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? நீங்க வேணா கூட்டு போங்க மாப்ள. அவ ஆளுதான் என்ன பண்றது? நான் போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி அத்தை. சரி அஞ்சலி அதான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்ட்டாங்கல்ல. அப்படியே உட்காரு உட்காரு. நீ உட்காருமா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எழுதிட்டு இருக்க? அதான் போலான்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கும் அழுதுட்டு இருக்க? அழல அகில். இனிமே நான் அழ மாட்டேன். நம்மதே நான் விட்டு பிளேயர் நீ மட்டும் என்னை விட்டு எங்கேயும் போயிடாது. என்ன தெரியுதுடா? நான் உன்னை விட்டு எங்க போகிறேன்? பிளேயர் போடா அஞ்சலி என்னம்மா? ஓடு 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 டபக்கு டபக்கு அப்பாடா. என்ன சொல்றியா? ஏமா தூங்கிட்டல? இல்ல, அவதான் வர வழியே தூங்கிட்டாளேங்க. ஃபங்க்ஷன் நடத்தினது அவங்க. ஆனா நமக்கு இவ்வளவு களைப்பா இருக்கு. நியாயமா பார்த்தா நீ சந்தோஷமாவும் உற்சாகமா எல்லாம் இருக்கணும். அது என்னமோ உண்மைதாங்க. ஆனா கண்ணம்மா நல்ல வேலையா நான் நினைச்ச அளவுக்கு எதுவும் கேட்கல. என்னது? கண்ணம்மா கேள்வி கேட்கலையா? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டா? நான் தான் பொய் மேல பொய்யா சொல்லி சமாளிச்சிட்டேங்க. உண்மையை சொல்லட்டுமா சௌந்தர்யா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ பாட்டுக்கு ட்ரைனிங் எடுத்த மாதிரி பொய் மேல போய் அடிக்கிட்டே போயிட்டு இருந்த. ஏங்க, அந்த நேரத்துல என் மனசு எவ்வளவு படபடப்பா இருக்குதுன்னு எனக்கு தானே தெரியும். அவ இப்படி கேட்டா அப்படி சொல்லணும், அப்படி கேட்டா என்ன சொல்லணும்னு ஐயோ, நான் என்னென்ன யோசிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? ஓ, அப்படின்னா இந்த பாபநாசம் படத்துல வர மாதிரி மனசுக்குள்ளேயே ஒன்று பார்க்க. ஆமாங்க. ஆனா ரெட்ட குழந்தை விஷயத்தை பத்தி கேட்பான்னு நினைச்சு நான் பயந்தேன். ஆனா அவ ஹேமா யாருன்னு இது இன்னும் டேஞ்சர் தான். அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு முன்னு சந்தேகம் வந்துச்சு. அதே நேரத்துல பெண்பாவும் பாரதியும் கணவன் மனைவி இல்லைன்னு தெரியும். அப்ப உடனே ஏமா யாருன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு டவுட். அதனால கேட்டிருக்கான். நீ சொன்ன பதில்ல நிச்சயமா கண்ணம்மா திருப்தியா இருக்க மாட்டாங்க. அப்படின்னா எனக்கு பிறந்த இன்னொரு குழந்தை ஏன் ஹேமாவா இருக்கக்கூடாதுன்னு அவன் மனசு நிச்சயமா யோசிச்சிருக்கோம்ல. கண்டிப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கிறவதான். அதை நினைச்சுதான் அவ வந்து கேட்டிருக்கா. அதுக்காக தான் ஹேமாவை நம்ம தத்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. எனக்கு என்னமோ கண்ணம்மா இதை நம்பியிருப்பான்னு நிச்சயமா தோணல. என்னடா பொண்டாட்டி விட்டு இருக்க மனசு இல்லையா? கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க வேறப்பா நடந்ததெல்லாம் அப்படியே விட்டா. அஞ்சலி தான் அடம் பிடிச்சி என் கூட வந்து
அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷப்பட்டுதான் ஆகணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுல ஒரு விசேஷம் நடந்துருக்குல்ல. டப்பா போடுறோம். போறேன். இப்படியே இந்த மாதிரி அம்மா, நீங்க கிரேட்மா, சூப்பர். இவன் யதார்த்தமா பேசுறானா இல்ல நக்கல் பண்றானா? ஒரு விஷயத்தை யாருக்குமே தெரியாம நடத்தணும். ஆனா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிக்கணும். இதுக்கு உங்களை விட்ட வேற ஆளே கிடையாது. என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அஞ்சலியோட சீமந்தத்துக்கு அந்த சமயம் மாமா கச்சிதமா கூட்டு வந்தீங்கன்னா அதை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க. பிரமாதமா. இப்பெல்லாம் எது உங்களோட ஆக்டிங், எது உண்மைன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ரெண்டுமே அப்படியே ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆயிடுச்சுமா. பாரதி ப்ளீஸ் பாரதி, உண்மை எதுவும் தெரியாம பேசு. அவன் சொல்றது முழுசா சொல்லி முடிக்கிட்டோங்க. ஓ, முழுசமா? முழுசா சொல்லிடலாமா? சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெண்பாக்கு எனக்கு கல்யாணம் ஆகலங்கிறத எந்த காலத்திலையும் வெளியில சொல்ல மாட்டேன். நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா நீங்க ரொம்ப நேக்கா அஞ்சலியை வச்சு எல்லாரும் முன்னாடி சொல்ல வச்சுட்டீங்களா? ஏய், நான் போய் தாக்கிறது அந்த கண்ணு கொஞ்சம் தூரத்தில் சும்மா சொல்லக்கூடாது. கொடுத்த கேரக்டர்ல ரொம்ப அட்டகாசமா நடிச்சேன். ஃபேண்டாஸ்டிக். மாமா, நீங்க நினைக்கிறது தப்பு. அத்தை என்கிட்ட எதையுமே சொல்லல. நான் யதார்த்தமா தான் சொன்னேன். ஆனா அது இப்படி ஆகும்னு நான் நினைக்கல மாமா. சரி, இவங்க ரெண்டு பேருக்கு நல்லா தெரியுங்க. இது ரெண்டு பேர், மூணு பேர். இதோ இவருக்கு எல்லாம் தெரியுமே. He is also part of this entire crime. என்ன பெரிய ஜாயின் பண்ணிட்டாங்க. உனக்கும் வெண்பாக்கும் கல்யாணம் ஆனது உண்மைதானே? அந்த உண்மையை அஞ்சலி சொன்னா என்னமோ வேணுமே போய் சொன்ன மாதிரியும் ஏதோ இல்லாத விஷயத்தை நாங்க எடுத்து சொன்ன மாதிரியும் சொல்றேன். தெரியுமே, நீ இப்படி பேசுறது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கிறேன். எதுக்காக வெண்பாவை பிளான் பண்ணி எல்லாரும் செஞ்சு அசிங்கப்படுத்தீங்க? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவளை நீங்க இன்சல்ட் பண்றீங்கன்னா அது நேரடியாக என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு சமதானே? டேய், எல்லாரும் மறுபடியும் சொல்றோம். நாங்க பிளான் பண்ணி இதெல்லாம் செய்யல. பிளான் பண்ணி பண்ணலன்னா அப்புறம் எப்படிப்பா வெண்பாங்க வந்தா? நான் அவளை அங்க கூப்பிடுறேன். நீ கூப்பிடலையா? அப்படியே எப்படி அவங்க வந்தா? அதத்தான் நானே கேட்கிறேன். அவன் எப்படி அங்க வந்தா? சாரி அத்தை, நம்ம கடைசி நேரத்துல கிளம்பும் போது வெண்பா ஃபோன் பண்ணா. அப்போ நான் தான் கிளம்பி வர சொல்லி கூப்பிட்டேன். சரி, ஓகே. அஞ்சலி வர சொன்னதாவே இருக்கட்டும். அதுக்காக அவரை என்ன வேணும்னாலும் சொல்லுவீங்களா? இப்போ அவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட சூசைட் பண்ண போயிட்டான். கடைசி நேரத்துல போய் அவளை காப்பாத்தணும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ணுங்க? கவலைப்படாத பாண்டி, அவெல்லாம் ஏமா நம்மளை சாகடிக்காம அவெல்லாம் சாக மாட்டான். ஓகே, ஏமண்ணா அசிங்கப்படுத்துறீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ திரும்ப ஆகிய பண்ணிக்கிட்டு இருக்க. நான் அதிகமாக வெண்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் கொச்சப்படுத்துறீங்க. யாரு? நாங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு இன்னொருத்தரோட உறவு வச்சிருந்த கண்ணமா பெருசா தெரியும். हेलमेट रेडियो को टड़का बाड़ी हेलमेट टड़का बाड़ी और सब टाड़ी का बाड़ी
டாடா பை பாய்.